இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் ரிலீஃப் சம்பந்தமான விவாதம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு வேடிக்கையான விஷயம் அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற சில மலையகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு ரூ. 1350 அடிப்படை சம்பளம் போதுமானது, ஏன்னா வாழ்வாதார செலவு குறைவடைஞ்சிருக்கு. இப்போ ஒரு விஷயம் அவரும் புரிஞ்சுக்கணும், ஒரு காலத்தில் இந்த நாட்டில் முழு தேங்காய் வித்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அரை தேங்காவை வித்துட்டு இருக்காங்க, ஏன்னா வாழ்வாதார செலவு அதிகரிச்சிருக்கனால. ரெண்டாவது, சம்பள நிர்ணய சபையின் ஊடாக சம்பளத்தை அதிகரிக்கிறது சம்மந்தமாக எங்களுக்கு நோக்கம் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதிகரிக்கணும்னு. நான் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தாமல் 2 தடவை சம்பள அதிகரிப்பு தந்தேன்? ஒரு விஷயம், அரசாங்கம் சம்பள அதிகரிப்பு கொடுக்கணும்னு நினச்சா அரசாங்கம் கட்டாயம் சம்பள அதிகரிப்புக்கு வழங்க முடியும் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக. அது எப்படி செய்யணும்னா, சம்பள நிர்ணய சபையை தொழில் அமைச்சர் விளம்பரம் செய்து அதை கூப்பிட்ட பிற்பாடு சம்பள நிர்ணய சபைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைச்ச பிற்பாடு அனைத்து தொழிற்சங்கங்களும் சரி, முதலாளிமார் சபைநலமும் சரி, பெருந்தோட்ட நிறுவனங்களும் சரி, சம்பள நிர்ணய சபைக்கு 3 கலந்துரையாடலுக்கு வருவாங்க. அந்த 3 கலந்துரையாடலை பொறுத்த வரைக்கும் முதல் 2 கலந்துரையாடல்களில் அவங்களோட ஆலோசனை சம்பள நிர்ணய சபை ஏற்றுக்கணும். அதுக்கு பிற்பாடு 3வது கலந்துரையாடலில் முடிவெடுத்தாகணும். அப்படி தான் நாங்கள் ரூ. 1000 சம்பளத்தையும் வழங்கினோம் 2020, ரூ. 1350 அடிப்படை சம்பளத்தையும் வழங்கினோம் 2024. இதில் இன்னொரு விஷயமும் எல்லாரும் கவனிக்க வேண்டியது, சில பேர் சொல்லுவாங்க, இல்லை 3 வருஷத்துக்கு சம்பளம் கையெழுத்து போட போட்டிருக்கு, அதனால தான் எங்களால் சம்பளத்தை அதிகரிக்க முடியல. அது ஒரு முற்றிலும் தவறான விஷயம், ஒரு பொய்யான வார்த்தை. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 189 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது யார் எந்தெந்த கூட்டணினே சொல்ல முடியாத நிலைமையில தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க அரசாங்கம் உண்மைக்கும் சம்பளத்தை அதிகரிக்கணும்னு நினச்சா அவங்க கட்டாயம் பேச்சுவார்த்தையின் ஊடாக பண்ண முடியும். இல்லாவிட்டால் அவங்களால கட்டாயம் சம்பள நிர்ணய சபையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வர்த்தமானி, அதாவது அந்த ரூ. 1350 அடிப்படை சம்பளமாக உள்ள வர்த்தமானியை திருப்பி வாபஸ் எடுத்துட்டு அவங்க ஒரு புதிய வர்த்தமானியை வெளியிட முடியும். ஆனால் அரசாங்கத்தால் சம்பளத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ₹1 கூட கூட்ட முடியல. இதான் யதார்த்தம். அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு சம்பளத்தை கூட்ட தெரியலனா பிரச்சனை இல்லை. மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்குது. சம்பள உயர்வுகளை மட்டும் வழங்கின ஒரே தொழிற்சங்கம் ஈத்தோக்காவும் இருக்குது. எங்களோட ஆலோசனையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். பெருந்தோட்ட நிறுவனங்களோட அடிப்பணஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற துரமாரை அந்தந்த பகுதியில் வேட்பாளராக போடுறதுக்கு அரசாங்கம் தெரியுது. ஆனால் பெருந்தோட்ட நிறுவனத்தை கட்டுப்படுத்தி அழுத்தம் கொடுத்து சம்பளத்தை கூட்ட அரசாங்கத்துக்கு தெரியல. இதான் இருக்கிறதுலே வேடிக்கையான விஷயம். ஆனால் அதே சமயத்தில் சில புத்திஜீவிகள் சொல்லுவாங்க, இல்லை அரசாங்கம் இப்போ தானே வந்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. நாங்களும் 6 மாதம் அமைதியாக இருந்தோம். காரணம் என்னென்னா, இல்லை புதிய அரசாங்கம் மக்களோட ஆணையை வென்றெடுத்து வந்திருக்கு, ஒரு புதிய அரசியல் சூழ்நிலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாகணும்னு. ஆனால் இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் நேற்று நான் கேள்விப்பட்ட செய்தியில் அறிவிச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட 329 மில்லியன் நிதி ஒதுக்கீடோ என்னமோ வழங்கியிருக்குன்னு. அப்படின்னா நான் பாராளுமன்றத்தில் ஆரம்பத்தில் சொன்னது உண்மைதானே? ஒரு வீடு கிட்டத்தட்ட 2.8 மில்லியன்னா 329 மில்லியனுக்கு எத்தனை வீடு கட்ட முடியும்? அப்படின்னா நான் சொன்ன கணக்கு கரெக்ட் தானே? அப்படி இருக்கும்போது விமர்சனங்கள் இருக்கலாம், 1008 பேர் 1008 விஷயங்களை சொல்லலாம். ஆனால் யதார்த்தம் அவங்க கண் முன்னால் இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மக்களும், மலையகத்தில் குறிப்பாக மக்களும் முதன்முறையாக அரசாங்கம் வந்த 1 வருஷத்துலே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. முன்னால் அட்லீஸ்ட் கொஞ்சம் தாமதமானாலும் வேலை நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வீடு திட்டம் நடக்கலை, சம்பள பிரச்சனையில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. காணி உரிமை வழங்குறேன்னு கண்கட்டி வித்தையை தான் காமிக்கிறாங்களே தவிர காணி உறுதி பத்திரங்கள் யாருக்கும் வழங்கப்படவில்லை. யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வீடு கட்டினவங்களுக்கு தான் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கியிருக்கு. அதுக்கு பேர் வீட்டுரிமை, காணி உரிமை கிடையாது. காணி உரிமை ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற சலுகை கிடையாது, ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற தீர்வு. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு நோக்கம் சரியாகனா இருக்கலாம். ஆனால் அவரோட இருக்கிற அமைச்சர்கள், குறிப்பாக மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேர்தலுக்கு முன்னால் முதல கண்ணீர் வடித்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி அவங்க வாயாலே சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லை ஜீவன் தொண்டமானும் காங்கிரஸ் செஞ்சது தான் சரி. ஆகவே இதிலே மக்களும் தெரிஞ்சுக்கட்டும், மலையகத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரதித்துவம் இல்லாத அரசாங்கத்தில் அழுத்தம் கொடுத்து தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன்.
இன்னைக்கு வந்து மலையகத்தில் வேலை நடக்காத காரணம் வேறு எதுக்காண்டியும் இல்லை, உங்களோட பிரதிநிதிகள், அதாவது மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற பிரதிநிதிகளுக்கு உண்மைக்கும் அக்கறை இருக்குது, ஆனால் எப்படி வேலை செய்யணும்னு தெரியல. அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் கௌரவ மனோகணேசன் அவர்கள் இருக்கார், கௌரவ திகாம்பரம் அவர்கள் இருக்கார், கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார், அதே மாதிரி நாங்களும் இருக்கோம். பாராளுமன்றத்துக்கு வெளியே கௌரவ வடிவேல் சுரேஷ் இருக்கார், கௌரவ செந்தில் தொண்டமான் இருக்கார், கௌரவ ராமேஸ்வரன் இருக்கார். யாராச்சும் ஊழல் செஞ்சிருந்தா கட்டாயம் நடவடிக்கை எடுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யல தெரியலனா ஆலோசனை கட்டாயம் பெற்றுக்கொள்றது எந்த விதமான தவறுமே கிடையாது. இல்லை பாருங்க, நான் ஊடகத்துறை கிட்ட நான் வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை, நியூஸ் விற்கணும் தப்பு இல்லை, ஆனால் அதுக்காண்டி பொய்யை வந்து நம்மளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி மாற்றிக்கிட்டு விற்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இதே கேள்வியை நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள்கிட்ட கேட்டீங்களா? ஏங்க அவர் எதிர்கட்சி தலைவருங்க, அவர் பிரஸ் மீட் வைக்கிறாரோ இல்லையோ அது ஏன் பிரச்சனை இல்லை. நான் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் தானே. நான் உங்கள்ட்ட சொல்கிறேன், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரதான எதிர்கட்சியின் தலைவர். அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு, சில தொகுதிகள் ஊவா மாகாணத்திலையும் கொடுத்துருக்காரு, நான் நினைக்கிறேன் பேருவல அந்த பகுதியிலையும் கொடுத்துருக்காரு. சரி, அதே மாதிரி மலையகத்தில் இருக்க எதிர்கட்சிகள் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்களோட வார்த்தையை மீறி இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கல. நான் வந்து உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், நீங்க வந்து நிறைய வருஷமா என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் தானே. நான் வெளிப்படையா உங்கள்ட்ட சொல்றேன், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்க முன்வாசல் வழியா உள்ளூராட்சி மட்டத்துல மட்டும்தான் கூட்டணி ஏற்படுத்துறோம்னு சொல்லியிருக்கோமே தவிர பின்வாசல் வழியா வந்து நாங்க இங்க சப்போர்ட் கொடுக்குறோம் அங்க சப்போர்ட் கொடுக்குறோம்னு மறைமுகமா நாங்க எங்கேயோ ஆதரவு கொடுக்கல. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என் கிட்ட இல்லை, இது யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட நீங்க கேட்டா சரியா வரும்னு எதிர்பார்க்கறேன். இல்ல, இது சம்பந்தமா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சாகணும். பல்வேறு வருஷமா ட்ரஸ்ட் நிறுவனத்தின் ஊடாக இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. ஆனா அது ஏன் அமுல்படுத்துறாங்கன்னா, பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட பயர்ஸா இருக்கட்டும், அவங்க தேயிலை விற்பனை செய்யற இந்த சர்வதேச அமைப்புகளா இருக்கட்டும், அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி சொல்றாங்க, பாருங்க நாங்க தான் இந்த லைன் அறைகளை சுத்தம் படுத்துறோன்னு. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த ட்ரஸ்ட் நிறுவனத்தோட டைரக்டர்ஸ் எல்லாருமே பெருந்தோட்ட நிறுவனத்தின் சிஇஓ. மக்கள் வரி பணத்தின் ஊடாக செய்யப்படுற அபிவிருத்திக்கு பேர் போடுறது பெருந்தோட்ட நிறுவனத்தோட வேலையா போச்சு கடந்த சில வருடங்களா. இது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அது வந்து உண்மைக்கும் என்னோட அபிப்பிராயம், கிளீன் ஸ்ரீலங்காங்கிற ஒரு திட்டம் தவறு கிடையாது. ஆனால் அதுக்கடியில் வந்து கிட்டத்தட்ட 2,51,000 குடும்பங்கள் வாழ்றாங்க. நீங்க ஒரே நாளில் 2,51,000 குடும்பங்களோட லைன் அறைகளையும் நீங்க சரி கட்டுறீங்கன்னா சரி, அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லை நீங்க வீடு கட்ட போறீங்க, அது வந்து தற்காலிகமா அவங்கள ஒரு சரியான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ள ஒரு கட்டிடத்துக்குள்ளார வைக்க பார்க்குறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா 2,51,000 குடும்பங்கள் இருக்கிற இடத்துல நீங்க 75 லைன் அறைகளை மட்டும் சுத்தம் செஞ்சா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப 75 லைன் அறைகளை சுத்தம் செய்ய நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, என்னென்ன செய்யறாங்க. போட்டி பூசி சவரை கட்டுறாங்க, கூரையை போடுறாங்க, தரைகளை சரி கட்டுறாங்க, காண வெட்டுறாங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் இந்த 75 வீடுகளை சுத்தம் செய்யறதுக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் செலவாகுது. நீங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும், ஒரு காணி உறுதி பத்திரம் வழங்குறதுக்கு வெறுமனே 28,000 தான் செலவாகும். காணி உறுதி பத்திரம் வழங்க முடியல இவங்களால. ஏன்னா யாரை கேட்டாலும் நான் பார்க்குறேன், கௌரவ பிரதி அமைச்சராக இருக்கட்டும், இல்லாட்டி அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்றாங்க, நாங்கள் காணி உறுதி திட்டம் கட்டாயம் அமல்படுத்துவோம், நாங்கள் வழங்குவோம், ஹட்டன் பிரேகனற்ற நிறைவேற்றுவோம். யாருமே உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லைன்னு சொல்லலை. நோக்கம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு தேவையான செயல்பாடு எதுவுமே காணும். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே ஒரு விமர்சனம் என்னன்னா, இந்த கண்கட்டி வித்த ஒரு தவறானது. ஏன்னா உண்மைக்கும் நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான லைன் அறைகள் இருக்கு. நீங்க 75 மட்டும் சுத்தம் செஞ்சுட்டு நான் மலையகத்தை மாற்ற போறேன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால தான் நாங்க அமைச்சராக இருக்கும் போது இந்த திட்டத்தை நாங்கள் நிப்பாட்டணும். ஏன்னா தேவையில்லாத செலவு, மக்களோட வரி பணத்தை அதை நம்ம வந்து இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ இல்லாட்டி ஒரு வைத்தியசாலையிலையோ செலவழிச்சிருந்தா அந்த இடத்த முழுமையா செஞ்சு வச்சிருக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னும் லிந்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க இந்த லைன் அறைகளுக்கு செலவழிக்கிற விலைவாசி கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 129 மில்லியன். அதை நீங்க செலவழிச்சிருந்தா அங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தானே பயணம் அமையும்.
இந்த கிளீன் ஸ்ரீலங்கா லைன் அறைகளை மாற்றும் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வேணா போய் சிமெண்ட் வைக்கலாம், செங்கல் வைக்கலாம், என்னன்னாலும் வைக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கும் அது தெளிவாகவே தெரியுது. இவங்களுக்கு வாக்களிச்சது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான். நாங்கள் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த காணி உறுதி பத்திர திட்டத்தையும் உருவாக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த லைன் அறைகளை புதுப்பிக்கிறது ஒரு 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 மாயாவி வித்தை தான். அமைச்சராக இருக்கும் போதுதான் இந்த வீடமைப்பு திட்டம் இருந்தது. இப்ப வீடமைப்பு அதிகார சபை ஊடாக என்ஹெச்ஏ டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல நீங்க கட்டங்களோ 27 லட்சம், இப்ப அவங்க 10 லட்சம். இல்ல ஆனா ஒரே ஒரு விஷயம், அதுல ஒரு சின்ன திருத்தம். மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் 2013 பேசிதான் இந்தியா வீடு திட்டம் இங்க வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு முன்னாள் அமைச்சர் கௌரவ திகாம்பரம் அவர்கள் இருந்தார் நல்லாட்சி அரசாங்கத்தில். அவர் காலப்பகுதியில் 4000 வீடு திட்டங்களை அமுல்படுத்தினார். ஆனால் 699 வீடுகளை முடிச்சார் வெற்றிகரமாக. பாக்கி 2000 சொச்ச வீடு அதுக்கப்புறம் வந்த அமைச்சர் என்கிற ரீதியில் அதை நாங்கள் முடிச்சு 10,000 வீடு திட்டத்தை நீங்கள் சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபா இருந்த ஒரு வீடை 28 லட்ச ரூபா மதிப்பீடுக்கு அதிகரிச்சோம். ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், இன்னைக்கு அரசாங்கம் மறுபடியும் அது 10 லட்ச ரூபா குறைச்சிருக்காங்க. ஆமா, அதனாலதான் நான் உங்கள்ட்ட தெளிவாகவே எடுத்து சொன்னேன். அரசாங்கம் சொல்ல முடியும் 4500 வீடு வைக்க முடியும், நான் 5250 வீடுகள் கட்ட முடியும்னு. என்னோட அபிப்பிராயம் 4000 வீடுகள் இல்லை, அவங்களால 400 செங்கலை கூட வைக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நாட்டின் பொருளாதாரம் அப்படி. ஆனா மக்கள் கிட்ட அந்த உண்மையை எடுத்து சொல்லணும். ஏன்னா மக்கள் கிட்ட போய் நான் வீடு கட்டுறேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. எவ்வளவுதான் வீடு கட்டினாலும் ஜனத்தொகை அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மலையகத்தில் இருக்க 2,51,000 குடும்பங்களுக்கு 66,000 குடும்பங்களுக்கு வீடு இருக்கு. பாக்கி 1,00,000 குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரத்தை வழங்கினா சரி. அதுவும் நாங்கள் எங்க வழங்க சொல்றோம், தேவையை கலட்டிட்டு வழங்க சொல்லி. இன்னைக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த லைன் அறைகள் அந்த பகுதியோட சேர்த்து ஹியூமன் செட்டில்மெண்ட்டா அதை நம்ம அங்கீகரிச்சா மக்களுக்கு கட்டாயம் அந்த காணி உரிமையை வழங்க முடியும். எந்த விதமான பாதிப்பும் இல்லை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு. இந்தியன் கவர்மெண்டால கொடுத்த ஃபண்ட் அதை கவர்மெண்ட் இல்லாம இது இல்ல. இதுக்கு உங்களுக்கு நான் ரெண்டு பதில் தான் சொல்ல முடியும். முதல் பதில் என்னன்னா, இந்திய அரசாங்கம் முதல்ல நம்மளுக்கு நன்கொடையா நிதி ஒதுக்கீடு வழங்கும் போது கிட்டத்தட்ட 9,50,000 ரூபாய் வழங்கியிருந்தாங்க ஒரு வீட்டுக்கு. 550 சதுர அடி வீட்டுக்கு 9,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருந்தாங்க இலங்கை காசு. இப்ப பொருளாதார நெருக்கடி வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். சிமெண்டோட விலையிலிருந்து எல்லா விலைகளுமே 3 மடங்கு எகிர்ந்துச்சு. வீடு அமைப்பு நினைக்கிற ஒரு 2 வருஷம் இழுத்தடிக்கப்பட்டுச்சு. ஆனால் நாங்கள் பல்வேறு முறை இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசிட்டு, ஏன்னா அது வேற நாட்டு அரசாங்கம், நம்மளுக்கு நம்ம கொடுத்த கடன் அவங்க திருப்பி கொடுக்கல, ஒரு நன்கொடையாக தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பாராளுமன்றத்திலையும் இது சம்பந்தமாக விவாதிச்சு அவங்களோட அமைச்சரவையில் அனுமதி எடுத்து ட்ரெஷரி செக்ரட்டரி மூலியமாக நம்மளுக்கு 28 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடுகள் கிடைச்சிச்சு. இப்ப மறுபடியும் எப்படி 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அரசாங்கம் நினைச்சிருந்தா அந்த 28 லட்ச ரூபாவை அப்படியே காப்பாத்திருக்க முடியும். அது முதல் பதில். ரெண்டாவது பதில் என்னன்னா, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களும் செய்ய விட மாட்டாங்க. அதான் ஒரு விஷயம். சரியா? வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? ஏங்க அது மக்கள் கொடுத்த ஜனநாயக ஆணைங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மக்களின் ஜனநாயக ஆணை நம்ம மதிச்சுதானே ஆகணும். மக்கள் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை வழங்கியிருக்காங்க. ஜனாதிபதி அவர்களுக்கு அவ்வளவு அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. என்னன்னா, இது உண்மைக்கு மக்களுக்கு மட்டும் இல்ல, அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம். என்னன்னா, குறை சொல்லி ஒரு அளவுதான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் ஆட்சியை தக்க வைக்கணும்னா மக்களோட மனசுல இடம் பிடிச்சாகணும். வேலை செஞ்சா மட்டும்தான் மக்களோட மனசுல இடம் பிடிக்க முடியும். குறை சொன்னா பிடிக்க முடியாது. ஒரு நிமிஷம். ஆமா, இல்ல நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பெரிய பலத்தோட அரசாங்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கூட நம்மளுக்கு கிராம சேவகம் தோட்ட ரீதியா இருந்து நம்மளோட இந்த இளைஞர் சர்வீசஸ், இளைஞர் சேவை பிரதித்துவம் கூட இன்னைக்கு இல்லாம ஆக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜீவன் தொண்டமானையோ இல்லாட்டி செந்தில் தொண்டமானையோ இல்லாட்டி ராமேஸ்வரனையோ இல்லாட்டி ஏனைய கட்சியில இருக்க மூத்த அரசியல் தலைவர்களையோ எதிர்த்து பேசுறதுனால உள்ளார போடுறாங்கன்னா அதனால உங்களுக்கு வாக்குகள் உழுக போறது கிடையாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அரசாங்கத்துல இருக்கும்போது எந்த டெக்னிக்காலிட்டியை பாவிச்சு வேணாலும் ஒரு நபரை உள்ளார போட முடியும். இப்ப சாமர சம்பத் தசநாயக்க அவர்கள் இருக்காரு, சரி, இன்னைக்கு அவர் பாராளுமன்றத்தில் கூட தான் நான் பார்த்தேன். அவர் கடைசியில் என்ன சொன்னாரு,
வங்கியில் இருக்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை எடுத்து நான் வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு தான் நான் செலவழித்தேன். ஆனால் அவர் பண்ண ப்ரொசீஜர் தப்புன்னு ஊழல்னு சொல்லி உள்ளார போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணி ஆகும் என்ன பண்ண முடியும்னு. ஆனால் அன்னைக்கு சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் பாராளுமன்றத்திலேயும் சொன்னது தானே, ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம், ஏற்பட போது இதே டெக்னிக்காலிட்டி நாளைக்கு பாவிச்சா நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து சும்மா படம் போடுறதுக்காண்டி பஸ்ஸில் போகும்போது பின்னால் இருக்க ஒருத்தரை ஃபோட்டோ எடுத்து பாருங்க நான் பஸ்ஸில் போகிற எளிமையாக இருக்குன்னு வேணால் காமிக்க முடியும். ஆனால் உண்மையான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் நடந்திருந்தா அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கட்டும், தவறே கிடையாது. ஆனால் மக்கள் எதிர்பார்த்த ஊழல்வாதிகள் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. மக்களின் கருத்து அப்படி தானே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்ல முடியுமா இவங்களுக்குள்ளார ஒரு கூட்டணி இருக்குன்னு? அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு அரசாங்கம் ஃபெயிலியர் சக்சஸ்ன்னு சொல்றதுக்கு உண்மைக்கு யாருக்குமே இப்போதைக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது. ஏன்னா ஒரு வருஷம் தாண்டி இருக்கு, பொருளாதார நெருக்கடியில் இருந்திருக்கும். இப்போ நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் பாரம் எடுக்கும் போது ஒரு வருஷத்துல ரணில் விக்ரமசிங்க காடியில 126 சட்டங்களை நாங்கள் அமுல்படுத்தினோம். அமைச்சரவை மத்தியிலையும் சரி, பாராளுமன்ற மத்தியிலையும் சரி. இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை சேர்த்து 6 சட்டங்களை தான் அமுல்படுத்தியிருக்காங்க. ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னால போகவும் பயப்படுறாங்க, பின்னால போகவும் பயப்படுறாங்க. இப்படியே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. ரொம்ப நாளா பேசல, அதனால தான் பேசலாம். சொல்லுங்க. பிரதான எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் சமகி ஜனபலவேகியை பொறுத்த வரைக்கும் என்னால் அது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்க முடியாது. ஏன்னா அது வந்து கௌரவ சஜித் பிரேமதாச மற்றும் அவர் கூட்டணிக்குள்ளார இருக்க பேச்சுவார்த்தைகள், அவங்களோட அபிப்பிராயங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அபிப்பிராயம், எதிர்கட்சி வந்து ஒன்றிணையாம இன்னும் எப்படி கூட்டணி ஒரு பக்கமா இருக்காங்க, பிரதான எதிர்கட்சிக்கு வெளியே இருக்க கட்சிகளும் தனித்தனியாக தான் இருக்காங்க. என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், ஒரு கூட்டு எதிரணி அமைச்சா மட்டும்தான் நாளைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தமா இருக்கும். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இருக்க பெரிய பலமே எதிர்க்கட்சி தலைவர் தானே. Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.